Hello students. So last video la dual nature of radiation and matter in the lesson oda concepts வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இந்த வீடியோல அந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First question வாங்க. Monochromatic light of frequency 600 to the power of 14 Hz is produced by laser. The power emitted is 200 to the power of minus 3 watt. The number of photons emitted on average by the source per second is. We have a light source. The light source la irundhu light emit ஆகுது. இது எந்த பவர்ல ஆபரேட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 into 10 power of minus 3 watts பவரில் ஆப்ரேட் ஆகுது. இதிலிருந்து எமிட் ஆகக்கூடிய லைட்டோடைய ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருக்காங்க. யாருடைய ஃப்ரீக்குவன்சியாக இருக்கும்? இது ஒரு ஃபோட்டானுடைய ஃப்ரீக்குவன்சியாக இருக்கும். ரைட். இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வி நோ தட் ஆவரேஜ் பவர் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா இதோடைய ஃபார்முலானது டோட்டல் எனர்ஜி எமிட்டட். ஸோ டோட்டல் எனர்ஜின்னு வரும்போது ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி நான் ஈன்னு எழுதிக்கிட்டா n number of photons oda energy ne divided by time t. So இப்போ இங்க average photons எவ்வளவு emit ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. number of photons emitted. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? n/t தான் கண்டுபிடிக்கணும். அப்ப n/t எனக்கு வேணும்னா பவர் divided by எனர்ஜி எடுத்துடலாமா? அப்ப ஆவரேஜ் பவர் அங்க கொடுத்திருக்காங்க. எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? frequency வந்துட்டா hf. So இந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். n/t equals to p divided by h into f. ரொம்ப ஈஸி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ இதில் நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட், பவரோட வேல்யூ 2 into 10 power of minus 3 divided by h. ஸோ அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். என்னது? 6.6 into 10 power of minus 34 multiplied by the frequency is given 6 into 10 power of 14. ஓகே, இப்போ நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும். மோஸ்ட்லி பாருங்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்குது? இன்டிஜராக இருக்குது. ஸோ இன்டிஜராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? இதை கேன்சல் பண்ணுங்கள். 3. இப்போ டினாமினேட்டர் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா n/t வேல்யூ என்ன வந்துடும்? 1 divided by இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 18. ஸோ 19.8 வருமா? ஓகே, ரிமைனிங் உள்ளது எல்லாமே 10 பவர்ஸில் தான் போகுது. 10 பவர்ஸில் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வந்துடும் உங்களுக்கு? -34 14. அப்போ 20 ஆயிடுது. -20 மேலே போனால் +20 ஆயிரும். 20ல் ஒரு 3 போயிடுச்சுனாக்க 17. இப்போ இதை நம்பரை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு இன்டிஜர் தான் வரணும். 19.8 இருக்குது டினாமினேட்டரில். இதை நான் என்ன பண்ணிக்கலாம்? ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? 20 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் கேல்குலேஷனோட சிம்பிளிசிட்டிக்காக. இன்ட்டு 10 power of 17. அப்போ n/t வேல்யூ 1/20 1/2.5. இல்லை இதை 5 into 10 power of minus 2 எழுதிக்கலாம். இது 10 power of 17. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் 5 into 10 power of 15. ஓகே, ஸோ 5 into 10 power of 15 ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ பவர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபோட்டானோடைய ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, சோர்ஸோடைய ஃப்ரீக்வன்சி தான் ஒரு ஃபோட்டானோடைய ஃப்ரீக்வன்சி இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா we can get number of photons emitted per second. Clear? This is first problem. Next one, the problem கவனிங்க. How many photons of wavelength 6600 nanometer must strike a totally reflecting screen per second at a normal incidence so as to exert a force of 1 Newton? We have a surface. இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் என்னது? டோட்டலி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்போ ஒரு ஃபோட்டான் வந்து இதில் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு வைங்களேன், இந்த ஃபோட்டான் என்ன ஆகுதுன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். அப்போது இன்சிடென்ட் ஃபோட்டானுடைய மொமெண்டம் நான் பீன்னு எடுத்துக்கிட்டா, ரிஃப்ளெக்டிங் ஃபோட்டானுடைய மொமெண்டம் அதே வேல்யூ தான், பட் மேக்னிடியூட் அதே தான் இருக்கும். டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. சப்போஸ் இதை நான் மைனஸ் பீன் எடுத்துக்கிறேன், என்ன டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸ் இருக்கா? இது அப்வர்ட்ஸ் போகுது, டோட்டலி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மொமெண்டம் தான் அப்படியே டோட்டலி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது பாசிட்டிவ். இப்போ எனக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நான் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ ஃபோர்ஸ் வந்து மொமெண்டம் வச்சு இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போது டெல்டா பியோட வேல்யூ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ஃபைனல் மொமெண்டம் p மைனஸ் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம் வித் p, ஸோ இட் பிகம்ஸ் 2p. ஸோ கொடுத்துருக்கிறது ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? ΔP/Δt. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இந்த டெல்டா டீன்ற இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ
மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கு. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டானுக்கு இல்லையா, ஒன் ஃபோட்டானுக்கு இந்த ரிசல்ட். இதே மாதிரி எத்தனை ஃபோட்டான் ஸ்ட்ரைக் ஆகிருக்கலாம், n நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஸ்ட்ரைக் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, அப்போ n நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இந்த n டிவைட் பை டெல்டா டி தான் நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ n பை டெல்டா டி கால்குலேட் பண்ணால் ஸோ தட் பிகம்ஸ் f டிவைட் பை டெல்டா பி. ஸோ ஃபார்முலாஸை நம்ம மாடிஃபை பண்ணுறதுல தான் நமக்கு முக்கால்வாசி டைம் அது போகுது. ஸோ நம்ம ஒரு ஃபார்முலாவை அப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போகலை, வி ஹாவ் டு மாடிஃபை இட் அக்கார்டிங் டு த ப்ராப்ளம். ஸோ இப்போ n பை டெல்டா டி, சார் போன ப்ராப்ளமில் டீன் போட்டிருந்தீங்க, இந்த இடத்துல டெல்டா டி, இந்த டைம் சேஞ்ச் ஆகுது இல்லையா. அப்போ இந்த டெல்டா டின்றது இவ்வளோ டைம் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த டைமில் எவ்வளோ ஃபோட்டான்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஸோ மீனிங்ஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ இந்த டெல்டா பி யாருக்கு ஈக்குவல், டூ பிக்கு ஈக்குவலா, இது எழுதிக்கிறேன். இப்போ மொமெண்டம் இங்கே டைரக்டாக இருக்கா, இல்லை. மொமெண்டம் யாருக்கு பார்த்துருக்கோம், ஃபோட்டானுக்கு. இந்த ஒரு ஃபோட்டான் ஸ்ட்ரைக் ஆகுது, திரும்ப அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, கொடுத்துருக்குது டோட்டல் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அஃப்கோர்ஸ் அட் நார்மல் இன்சிடென்ஸ் அதையும் பார்த்துக்கணும். நார்மல் இன்சிடென்ஸ்னு என்னது, பர்பண்டிகுலராக ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. கிளியரா? ஸோ எனக்கு இந்த மொமெண்டமுடைய ரிசல்ட் வந்து நிற்கிது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் கால்குலேட் பண்ணுறதுல. இப்போ ஃபோட்டானுடைய மொமெண்டமுக்கு ஃபார்முலா சொல்லியிருப்போம், P ஈக்குவல்ஸ் டு h பை லாம்டா. P ஈக்குவல் டு h பை லாம்டா. இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n பை டெல்டா டி இஸ் ஈக்குவல்ஸ் டு f டிவைட் பை 2 இன்டூ h பை லாம்டா, h டினாமினேட்டர், லாம்டாவை நான் நியூமரேட்டர் போட்டுக்கிறேன். அப்போ f லாம்டா பை 2h. இப்போ ஃபார்முலா இஸ் ரெடி. f அங்கே கொடுத்துருக்கோமா, வி ஹாவ் அ ஃபார்முலா. f வந்து 1, லாம்டாவோட வேல்யூ இருக்கா, எஸ். h என்ன பண்ணிக்கலாம், 6.6. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு 66 வருது இல்லையா, 6600 நானோமீட்டர் வருது. ஸோ அதனால் நீங்கள் h என்ன பண்ணிக்கலாம், 6.6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம வச்சுருக்கிறது. நம்ம வேல்யூஸை மட்டும் தான் இனிமேல் சப்ஸ்டியூட் பண்ணும். இது புரியுதா, இது கிளியர்? இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த ஸ்பேஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கவனிங்க, ரைட். ஸோ n பை டெல்டா டி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f எவ்வளோ இருக்குது, 1 நியூட்டன் கொடுத்தாச்சு. ஸோ லாம்டா 6600 நானோமீட்டர் 10 பவர் ஆஃப் -9. ஸோ டிவைடட் பை 2 இன்டூ h வேல்யூ எவ்வளோ இருக்கும், 6.6 இன்டூ 10 பவர் ஆஃப் -34. இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா படி பண்ணுவாங்க. அது நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே ஒரு பேட்டர்ன் தான் இருக்கணுன்ற அவசியமே இல்லை, ரைட். இப்போ என்னுடைய ஐடியாஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த 6.6 இருக்குது, இந்த 66 மட்டும் நான் கேன்சல் பண்ண 10 டைம்ஸ் வந்துடுதா இல்லையா. இப்போ இந்த 2 இதை நான் கேன்சல் பண்ணால் இது 5 ஆயிடுது. ஸோ நியூமரேட்டரில் வெறும் நம்பர் 5 தான் வருது, மல்டிப்ளைட் பை ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் நான் 10 பவர்ஸில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 34 -34, இது நியூமரேட்டர் போயிருது. இங்கே ஒரு 2 வருதா, ஸோ எழுதியே காமிக்கிறேன் பாருங்கள். இது -9 வந்துடுது. இது 10 பவர் ஆஃப் -34 நியூமரேட்டர் போனால் +34 ஆயிடுது. ஓகே, இப்போ 5 இன்டூ 10 பவர் ஒரே பவரில் எழுதிடலாமா, ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ இது சேர்ந்து 36 வந்துடும். 36ல் 9 போயிடுச்சுன்னா 27. ஸோ n பை டெல்டா டியோட வேல்யூ 5 இன்டூ 10 பவர் ஆஃப் 27. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 4. கிளியர்? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஐடியாஸை அப்படியே நீங்கள் உங்கள் ஃபார்முலாஸ்க்கு நீங்கள் எலாபரேட்டாக கொண்டு போகிறீங்க. ஃபஸ்ட் இதில் ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதில் நம்ம மாடிஃபை பண்ணோம், எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபோர்ஸோட ஐடியாஸ் யூஸ் பண்ணி பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A blue lamp mainly light of wavelength 4500 angstrom. The lamp is rated at 150 watt and 8% of the energy is emitted as visible light. As visible light. How many photons are emitted by the lamp per second? A blue lamp கொடுத்தாச்சு, இதோட wavelength 4500 angstrom இருக்கு. The lamp is rated at 150 watt. எவ்வளோ, 150 வாட் இருக்கு பவர் கொடுத்த. அதுலேயும் 8% ஆஃப் த எனர்ஜி இஸ் எமிட்டட். மொத்தமாக கிடையாது, 150 வாட்லேருந்து வரல, 8% மட்டும்தான் இந்த ப்ளூ லைட் எமிட் ஆயிருக்கு. அப்போ இந்த பவர் நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா 150, இந்த 150 வாட்ஸில் 8% எவ்வளோன்னு பார்க்கணும். ஏன்னா 8% தான் உங்களுக்கு வந்து ப்ளூ லைட் எமிட் ஆகுது, அதாவது அந்த பர்டிகுலர் லைட் எமிட் ஆகுது. அப்போது 8% ஆஃப் 150 வரும்போது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8.5 வந்துடும். இது கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ணிங்கனாக்கா அது 4. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3
2 times இது இருக்கும், இது 2 times 3, இது 4 நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வாட். ஸோ டோட்டலாக அவுட்புட் பவர் எவ்வளோ? 12 வாட். இதில் 150ல். இப்போ இந்த 150ல் 12 வாட் இருக்குது. இதை வச்சுட்டு நீங்கள் அடுத்த கேல்குலேஷன் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் பவர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் per second. அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் per second உடைய வேல்யூ பவர் பை எனர்ஜி வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டடில் பவர் பை எனர்ஜினா பவர் ஈக்குவல்ஸ் டு ஈயோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? ஹெச் எஃப்னு எழுதியிருப்போம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது லேம்டாவில் வந்திருக்கு இல்லையா? அப்போ ஹெச் சி பை லேம்டா யூஸ் பண்ணணும் ஈயோடைய வேல்யூ. அப்போ ஹெச் சி பை லேம்டா, லேம்டா நியூமரேட்டர் பேர். அப்போ லேம்டா இருக்குது, ஹெச் வேல்யூ, எவ்ரிதிங் இஸ் தேர். சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் we can get number of photons emitted per second. இப்போ நான் இதை எழுதிக்கிட்டேன். இதில் நான் given என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ லேம்டா வந்து 4500 ஆங்ஸ்ட்ராம் in 10 power of minus 10. ஸோ பவருடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது 12 வாட், 8% தான் இருக்கு இல்லையா? இப்போ ஹெச்சோட வேல்யூ 6.6 into 10 power of minus 34, ரைட், மல்டிப்ளைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ இருக்குது? 3 into 10 power of 8. ஸோ நம்முடைய சொன்ன மாதிரி தான் இது உங்களுடைய கன்வீனியன்ட். நீங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ கம்பல்ஷன் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு ஐடியா கிடையாது. உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் மினிமம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ண பார்க்குறீங்க. இப்போ இதை கேன்சல் பண்ண அப்படின்னாக்கா எவ்வளோ வந்துடுதுன்னா 4 times வந்துடும். இந்த நம்பர்ஸை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க, இது 4 times இருக்குது. இப்போ நீங்கள் 4 நீங்கள் டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 180 divided by 6.6 into ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் 10 உடைய பவர்ஸில் கொண்டு போங்க. ஸோ பெட்டர் இந்த 6.6 இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் 66 வச்சுக்கலாம். அப்போ என்ன சார் பண்ணுறது? இங்கே இருக்கக்கூடிய 10 power of 8லேருந்து ஒரு பவர் எடுத்து நான் இங்கே கொடுத்துரு, இது 10 power of 7 நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ ரிமைனிங் உள்ளதை பாருங்கள். 10 power இந்த -34 இருக்குது, இது அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. +34 ஆயிருமா? -10 இருக்குது, இதோட வேலையை முடிங்க. 24 ஆயிடுச்சு, ரைட். இது -34 அங்கே மேலே போனால் +34 ஆயிடுது. 34 10 போச்சுன்னா 24. இது ஒரு -7. அப்போ 24 இந்த 7 மேலே போச்சுன்னா அது -7. அப்போ என்ன வேல்யூ வந்துடும்? 17. அப்போ +17 ஆன்சர் இருக்குது, ரைட். இதை நான் பவரில் வச்சுக்கிறேன். இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது என்னது? இந்த நம்பர்ஸ் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? ஒரே மாதிரியான வேல்யூஸ் தான் இருக்குது. பவர் மட்டும்தான் மாறி இருக்குது. அப்போ பவரை நம்ம கரெக்டாக எழுதிட்டோன்னா மீதி இருக்கிற வேல்யூ நீங்கள் சட்டனாக இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கூட பாருங்களேன். இது எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 times நீங்கள் போட்டு பாருங்கள். 66 2 times நீங்கள் போட்டிங்கனால என்ன வந்துடுது? 132 இல்லையா? இதே வந்து நீங்கள் 3 times போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும்? 198. அப்போ கண்டிப்பாக வேல்யூ பிட்வீன் 2 and 3 தான் இருக்க போகுது. 2 and 3 இருக்குன்னா அப்சல்யூட்லி உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 2.7 தான். இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நீங்கள் பெருசாக கேல்குலேஷன் போட தேவையில்லை. நம்பர்ஸை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் தான். அப்போ 2.7 into 10 power of 17, ஆப்ஷன் 2 கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன்ஸை பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். நீங்கள் டக்குன்னு ஃபார்முலா எடுத்து அதில் நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி போய் அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸை பார்த்துட்டீங்க. ABCDன்னு இருக்குது. இதில் எதெல்லாம் மாறி இருக்குது? பவர் மட்டும்தான் மாறி இருக்குது. அப்போ பவர் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே மீதி உள்ளதெல்லாம் பண்ணிடலாம். ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் per second கண்டுபிடிக்கிறது. அதோட ஐடியாஸ் நம்ம பவரை கூட மாற்றி கூட கொடுத்துருந்தோம். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இது எதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஒரு லைட் ஃபோட்டான் ஒரு மெட்டலில் இன்சிடென்ட் ஆகுது. அந்த ஒரு ஃபோட்டானுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன? அது எலக்ட்ரானுக்கு போயிருது. அந்த எலக்ட்ரான் அந்த எனர்ஜியை வாங்கி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குது. ஒன்று அந்த மெட்டல்லேருந்து வெளியில் வருது, அந்த எனர்ஜிக்கு நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ரிமைனிங் பார்ட் ஆஃப் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி யூஸ் ஆயிடும். இதுதான் நமக்கு ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அதை நம்ம இந்த ப்ராப்ளமில் யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். The maximum wavelength of a radiation that can produce a photoelectric effect in a certain metal is 200 nanometer. அப்போ இந்த வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் மெட்டல்ல இருந்து 200 நானோமீட்டர் மேக்ஸிமம் வேவ்லென்த். இதை விட அதிகமான வேவ்லென்த் கொடுத்து அங்கே எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது இல்லையா? அப்போ இந்த வேவ்லென்த்க்கு என்ன பேர்? த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த். த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த் டெஃபினேஷன் நம்ம சொல்லியிருப்போம். த்ரெஷ்ஹோல்ட் frequency na it is a minimum frequency below which there is no photoelectric emission. நீங்க மினிமம் இவ்வளவு frequency கொடுத்தே ஆகணும். அதை விட கம்மியாக கொடுத்தா எலக்ட்ரான் எமிட் ஆகாது.
அதை வேவ்லென்த்தில் சொல்லும் போது இட் இஸ் அ மேக்ஸிமம் வேவ்லென்த் தட் கேன் எமிட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். அப்போ இது த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த். இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? ஹெச்எஃப் நாட்னு வரும். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் வேவ்லென்த் மாற்றிட்டீங்கன்னா hc/λ0 இல்லையா? இப்போ இங்கே வந்து லாம்டா நாட் கொடுத்துருக்கோம். ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். வர்றது வந்து ஆல்மோஸ்ட் எதில் இருக்கும்? ஜூல்ஸில் தான் வரும். அது எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும். உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே எதில் இருக்குது? எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. அதே மாதிரி அடுத்து கவனிங்க, த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அக்வைர்ட் பை த எலக்ட்ரான் டியூ டு த ரேடியேஷன் ஆஃப் 100 நானோமீட்டர். அப்போ பாருங்க 200 நானோமீட்டர் தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நம்ம கொடுத்த எலக்ட்ரான் எமிட் ஆகுது. ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அக்வைர்ட் பை த எலக்ட்ரான் டியூ டு த ரேடியேஷன் ஆஃப் வேவ்லென்த் 300 நானோமீட்டர்னு கொடுத்துட்டா மேக்ஸிமமே 200 நானோமீட்டர்னால தான் எலக்ட்ரான் எமிட் ஆக முடியும். 300 நானோமீட்டர் கொடுத்தா அங்கே எப்படி எலக்ட்ரான் எமிட் ஆகும்? பாசிபிளே கிடையாது. ஆன்சரில் 0 வோல்ட் 0 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் அதான் நீங்கள் டிக் பண்ணிடணும். ஸோ ஆப்வியஸ்லாக 100 நானோமீட்டர்னால எமிட் பண்ண முடியும். இப்போ இந்த 100 நானோமீட்டர் இன்சிடென்ட் ஆகிறனால எலக்ட்ரான் எமிட் ஆகுது. எலக்ட்ரான் எமிட் ஆகும்போது எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸ்லேயே மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த இன்சிடென்ட் ஃபோட்டானுடைய எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். நான் இதை சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இதுலேயே வேலை ஹச் போடணும், சி இதெல்லாமே சப்ஸ்டிட் பண்ணணும். இதுலேயே ஹச் சி இதெல்லாம் போட்டு நம்பர்ஸ் பெருசாக போடணும். அதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்போம். என்ன ஃபார்முலா சார்? ஹச் சி இது எல்லாமே கான்ஸ்டன்ட், கூடவே இந்த டிவைட் பை 1.6 × 10⁻⁻19 போடணும். கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 6.6 × 10⁻−34 சியோட வேல்யூ 3 × 10⁸ டிவைட் பை இங்கே ஹெச்சோட லாம்டா வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100 நானோமீட்டருங்களே -9 போட்டுருவோம். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் ஜூலில் வரும். எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றுறதுக்கு 1.6 × 10⁻−19 இப்படி பண்ணால் அது எலக்ட்ரான் வோல்ட் மாதிரி. ஸோ இந்த நம்பர்ஸ் இன்க்ளூடிங் இந்த 10⁻−9 இது எல்லாமே ஃபிக்ஸ்டு. இப்போ இவனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் இதே மாதிரி ரிசல்ட் இதே தான் இருக்க போகுது. இதே தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. 100 நானோமீட்டர் போடும். ஸோ ஃபார் எனி வேவ்லென்த் given in a nanometer, the process of conversion into எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட் சேம் தான். அப்போ இது எதுக்கு நம்ம ஒவ்வொரு தடையும் மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும்? இதை நம்ம ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம். சில ஜெய் கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்கன்னா அதில் வந்து நீட் கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்கன்னா அதில் என்ன பண்ணியிருப்பாங்க 1242 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே இது என்ன பண்ணியிருக்க போகிறோம் 1240 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். டிவைட் பை லாம்டா. கண்டிப்பாக லாம்டா இதில் இருக்கணும், நானோமீட்டரில் இருக்கணும். எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடச்சிரும். ஸோ 1240 டிவைட் பை இங்கே கொடுத்துருக்க விலந்து வந்து 200. இது நானோமீட்டரில் இருக்குது. அப்படியே நான் நானோமீட்டரில் இருக்குது எழுதிக்கிறேன். ஆன்சர் எனக்கு இதில் கிடைக்குமா? எலக்ட்ரான் வோல்ட்டில். அப்போ அது ஒர்க் ஃபங்க்ஷன் இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் 6.2 எலக்ட்ரான் வோல்ட். இது ஒர்க் ஃபங்க்ஷன். இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி அதே மாதிரி 1240 டிவைட் பை 100. வேறு எதுவும் போடவே கூடாது. நானோமீட்டரில் தான் மாற்றிட்டீங்க, அங்கே போட்டிங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈயோட வேல்யூ என்ன வந்துடும்? 12.4 எலக்ட்ரான் வோல்ட். கிளியர்? இப்போ இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி இது ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ அடுத்து எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸோடைய மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஈஸி இல்லையா? என்ன ஃபார்முலா? இன்சிடென்ட் ஃபோட்டான் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு ஒர்க் ஃபங்க்ஷன், த ரிமைனிங் பார்ட் வில் ஸ்பெண்ட் இன் மூவிங் இன் எலக்ட்ரான். ஸோ இது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ இப்போ கே மேக்ஸோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? E - 5. ஸோ ஈயோட வேல்யூ 12.4, இது 6.2. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 6.2 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இவ்வளோ டைம் எடுக்குது. பட் இன் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆன்சர்ஸ் எழுதிட முடியும். ரொம்ப ஈஸியானது. எமிட்டட் ஃபோட்டானுடைய மேக்ஸிமம் எலக்ட்ரான். இப்போ இதிலே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கேட்குறாங்க. எவ்வளோ பொட்டன்ஷியல் நம்ம கொடுத்தா அந்த எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ண முடியும்? இந்த 6.2 எலக்ட்ரான் வோல்ட்டில் எலக்ட்ரானோடைய வேல்யூ விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். புரியுதுங்களா? Okay, next question. இதுவும் ஐன்ஸ்டீனோட photoelectric equation சால்வ் பண்ணுறது தான். A photosensitive metallic surface has a work function h nu naught. Work function கொடுத்துருக்காங்க. If photons of energy 2h nu naught fall on this surface, the electrons come out with a maximum velocity of 4 × 10⁶. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா? அதுலேருந்து நம்ம ஃபார்முலா 12 mv² எழுதுனா மேக்ஸிமம் வெலாசிட்டி தெரிஞ்சிடும். when the photon energy is increased to 5h0, நல்லா கேர்ஃபுல்லாக அந்த வேர்ட்ஸை கவனிங்க. increased to 2h
நியூ நாட்டுக்கு பதிலாக h 5h நியூ நாட்டை கொண்டு போகிறீங்க. ஒருவேளை இன்க்ரீஸ்டு பை 3h நியூ நாட்டுன்னு இருக்குன்னா அந்த 2h நியூ நாட்டோட இந்த 3h நியூ நாட்டை ஆட் பண்ணணும். அந்த வேர்டை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. Then maximum velocity of photoelectrons will be. So we can use Einstein's photoelectric equation E equals to 5 plus k max, right? இப்போ k max அப்படின்ற இந்த கேஸ் வருது இல்லையா, அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா half m v maximum squared இல்லையா, இது எழுதிக்கலாம். இப்போ எனக்குடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ half m v maximum squared வேணும்னா v maximum squared வேணும்னா அது யாருக்கு ஈக்குவல் e minus 5க்கு ஈக்குவல். சரியா, என்னுடைய ஃபார்முலா ரெடி. இப்போ நான் வந்து கேஸ் 1 அவங்க கொடுத்துருக்கல ஃபர்ஸ்ட் கேஸ் எழுதிக்கிறேன். e ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 2h நியூ நாட் இருக்குது. நியூ நாட் இதை f நாட்னு எழுதிக்கிறேன், மைனஸ் இது hf நாட், தட் ஈக்குவல்ஸ் டு என்ன, எனக்கு எங்கேயுமே f நாட் வர போகிறது கிடையாது, நியூ நாட் எழுத போகிறது கிடையாது, நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ என்னுடைய இந்த ரிசல்ட் எலக்ட்ரானுடைய மாஸ் மாற போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸோடைய வெலாசிட்டி v1 எடுத்துக்கிறேன். அப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணால் hf நாட்டோடைய வேல்யூ யாருக்கு ஈக்குவல், half m v1 ஸ்கொயருக்கு ஈக்குவல். செகண்ட் ஒன் இன்க்ரீஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ இன்சிடென்ட் ஆகக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜி 5hf நாட், ஒர்க் ஃபங்க்ஷன் hf நாட். ஸோ அங்கேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸோடைய கைனடிக் எனர்ஜி மாறப்போகுது, பிகாஸ் ஸ்பீட் மாறப்போகுது. அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 4hf நாட் ஈக்குவல்ஸ் டு half m v2 ஸ்கொயர். சரியா, ஸோ அப்போ எனக்கு இது கிடச்சிருக்கு, இதை ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க v1 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, செகண்ட் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட் டிவைட் இட் 2/1 போடுங்க. 2/1 போட்டால் 4hf நாட் by hf நாட், இங்கே இருக்கிறது half m v2 ஸ்கொயர்ட் by half m v1 ஸ்கொயர்ட். ஸோ இது கேன்சல், இந்த 1/2 கேன்சல், m கேன்சல், அப்போ 4/1 is equals to v2 ஸ்கொயர்ட் by v1 ஸ்கொயர்ட். அப்போ v2 யாருக்கு ஈக்குவல், 2 times of v1க்கு ஈக்குவல், ரூட் எடுத்துட்டா. அப்போ v2 equals to 2 times of v1 எவ்வளோ கொடுத்துருக்கோம், 4 into 10 to the power of 6. So it becomes v2 equals to 8 into 10 to the power of 6 meter per second. So உங்களோட ஆப்ஷன் 4, 8 into 10 to the power of 6 meter per second. ஓகே, இது புரியுதா? ஃபார்முலாஸை மாடிஃபை பண்ணிக்கிறீங்க, இதோட ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா?